அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் கையெழுத்து வாங்கிய நீதிமன்ற ஊழியர்கள். தமிழகத்தில் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நெஞ்சு வலியால் சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மேலும் அவரிடம் 8 நாட்கள் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் 8 நாள் போலீஸ் காவலில் எடுத்ததற்கான நீதிமன்ற ஊழியர்கள் அவரிடம் கையெழுத்து வாங்கினார்கள். செந்தில் பாலாஜி நேற்று சுயநினைவில் இல்லாததால் அவரிடம் கையெழுத்து வாங்க முடியாமல் போனது. இந்த நிலையில் இன்று கையெழுத்து வாங்கப்பட்டது. செந்தில் பாலாஜி கைதானது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியுங்க. சட்டவிரோதமாக பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினரால் பார்த்திங்கன்னா கைது செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதுங்க. அந்த நெஞ்சுவலி ஏற்பட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு சுயநிலைவு இல்லாதனால பார்த்திங்கன்னா அவர்களிடம் பார்த்திங்கன்னா கையெழுத்துகள் எதுவும் வாங்கலைங்க. நீதிமன்ற ஊழியர்கள் பார்த்திங்கன்னா கையெழுத்து எதுவும் வாங்கினேன் என்று பார்த்திங்கன்னா அவருக்கு சுயநினைவு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த கையெழுத்துக்கள் அனைத்தும் வாங்கப்பட்டதுங்க. செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா தற்பொழுது என்ன செய்ய போகிறார்கள், ஏன்னா ரிமாண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரை காவலில் வச்சுருக்காங்க. நீதிமன்ற காவலில் பொறுத்திருந்து பார்க்கலாங்க. மிக விரைவில் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை வெளியே விட வேண்டும், இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. இருந்தாலும் அவருக்கு பழைய அமைச்சரவை போஸ்டிங் கூட கொடுக்கலாம். ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா ஒரு கரூர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கொங்கு மண்டலத்திலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லீடருங்க செந்தில் பாலாஜி. அவருக்கு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு தண்டனைகள் கொடுப்பது பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு வருத்தம் அளிக்கிற ஒரு செய்தியாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்து செய்திகள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.